Very good afternoon, very warm good evening or good morning, whatever it is. So, welcome to CA Bros. இப்போ நம்ம ஆல்ரெடி கேரண்டி பிளட்ஜ் பேமெண்ட் எல்லாம் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டு நம்ம செப்பரேட் ரெஸ்பெக்டிவ் சேனல்ல போட்டுட்டோம். இப்போ வந்து ஏஜென்சி வந்து நம்ம இந்த சேனல்ல போடுறோம். இப்போ நிறைய ஃபவுண்டேஷன் பசங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஜென்சி சாப்டர் வந்து நிஜமா சொல்லணும்னா சிம்பிளான சாப்டர் தான். அது வந்து நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ராப்பரா படிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் இந்த ஆர்டர்ல ஐ வில் கிவ் யூ an ஆர்டர். திஸ் மெட்டீரியல் will be shared in the group. So do look up the group link which is given below. So அந்த group லிங்க் நீங்க பாத்துக்கங்க. அதுல கொடுத்துருப்போம். நம்ம அந்த PDF போடுவோம். இப்போ என்னன்னா நான் சொல்ற ஆர்டர்ல படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்னா யாரு? அதான் ஏஜென்சினா என்னது? ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்னா யாரு? இப்போ ஒண்ணுமே வேணாங்க. நம்ம வீட்ல நம்ம அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க, தம்பி போய் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க. So here அம்மா is principal. I am her agent. அம்மாக்காக நான் பண்ணிட்டு வரேன். I am going and doing this work on behalf of my mother. So I am representing my mother. நான் ஒரு வேலை பண்ணும்போது அம்மா சொன்ன வேலையை பண்றேன்னா நான் அம்மாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அந்த வேலையை பண்றேன்னு அர்த்தம். So agent is a person who is employed to represent the other person before third party. தேர்ட் பார்ட்டிக்கு முன்னாடி நான் யாரை ரெப்ரசென்ட் பண்றேன்? என்னுடைய அம்மாவை ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ ஐம் ரெப்ரசென்டிங் மை அம்மா டுவர்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி. அதனால ஏஜென்ட் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் என் பிரின்சிபல் தான் லயபிள் ஆவாங்க. ஏஜென்ட் வில் நாட் பி பர்சனலி லயபிள். பேசிக்கலி த பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள். நீங்க பார்ட்னர்ஷிப்ல படிச்சிருப்பீங்க. பார்ட்னர்ஸ் பண்ற வேலைக்கெல்லாம் ஃபேம் தான் லயபிள். ஏன்னா ஃபேம் தான் பிரின்சிபல், பார்ட்னர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ். So who is the principal? Who is appointing the person? Principal தான் appoint பண்றவங்க, or who is being represented? Now who is an agent? யார் agent? Agent அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு? The person who is representing the other person while dealing with third party. Principal is the person who is being represented. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ஏஜென்ட்டும் பிரின்சிபலுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். ஏஜென்சி இஸ் நத்திங் பட் a relationship that exists between whom and whom. That is basically principal and agent. இதுதான் ஏஜென்சி. ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கு who will be made answerable, capacity to bind the principal and make him na principal will be made responsible towards third party. ஏஜென்ட் பண்ற எல்லா வேலையும் இல்ல, அது நான் சொல்றேன், நம்ம படிப்போம். நார்மலி ஏஜென்ட் பண்ற வேலைக்கு who is responsible? Principal is responsible. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஜென்ட் ஒரு விஷயம் பண்றான்னா பிரின்சிபலே வந்து பண்ற மாதிரி. ஏஜென்ட்டுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா பிரின்சிபலுக்கே கிடைச்சா மாதிரி. ஒரு ஏஜென்ட் ஒரு விஷயம் பண்ணும்போது பிரின்சிபலே வந்து பண்ற மாதிரி. இதுக்கு பேரு தான் qui facit per alium facit per se. He who acts through an agent is himself acting. அதாவது பிரின்சிபல்லாம் வர தேவையில்லை, ஏஜென்ட் வேலை பண்றான்னா பிரின்சிபலே பண்ற மாதிரி. நவ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து யாருக்கெல்லாம் ஏஜென்ட் ஆகலாம்? யாருக்கு வேணா ஆகலாமுங்க. அதாவது மைனருக்கு ஆகலாம், இன்காம்பிடன்ட்க்கு ஆகலாம், எவனுக்கு வேணா ஏஜென்ட் ஆகலாம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரின்சிபல் வந்து எப்பயுமே காம்பிடன்ட் பர்சனா தான் இருக்கணும். பிரின்சிபல் ஷுட் ஆல்வேஸ் பி a competent person. இப்போ என்ன விஷயம்னா ஏஜென்ட் இஸ் இன்காம்பிடன்ட். இன்காம்பிடன்ட்னா என்ன அர்த்தம்? கேன் ஐ sue him? No. மைனரை sue பண்ண முடியாது. ஸோ ஏஜென்ட் இன்காம்பிடன்டான பர்சன் இருந்தாங்கன்னா அதுக்கு who will be made responsible? Principal will be himself responsible for all the work of the agent. That is agent personally. இப்போ நான் சொல்லட்டா, ஏஜென்ட் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பேசிக்கலி ஏஜென்ட் இஸ் liable. ஏன்னா நார்மல் ஒர்க்குக்கு தான் பிரின்சிபல் will be liable. ஏஜென்ட் ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டான், நான் போயிட்டு 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரையா சொல்றேன், நீங்க 2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வரீங்கன்னா ஐ ஒன்ட் பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் சொன்ன விஷயம் தான் நீங்க பண்ணணும். நான் சொல்லாத விஷயம், அவுட் சைட் ஸ்கோப் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா பேசிக்கலி ஏஜென்ட் வில் பி ஹிம்செல்ஃப் லைபிள். எங்க பார்ட்னர்ஷிப்ல படிச்சிருக்கீங்க, வித்தின் அத்தாரிட்டினா ஃபர்ம் லைபிள், அவுட் சைட் அத்தாரிட்டினா தட் ரெஸ்பெக்டிவ் பர்சன் லைபிள். அதே மாதிரி வித்தின் லைபிள், வித்தின் தி ஸ்கோப்னா பிரின்சிபல் இஸ் லைபிள். அவுட் சைடு ஸ்கோப் வரும்போது தான் அந்த ஏஜென்ட் லைபிள். இப்போ மைனரோ யாரோ ஏஜென்ட் ஆனா எப்பொழுதுமே அவன் என்ன வேலை பண்ணாலும், என்ன சேட்டை பண்ணாலும், என்ன தப்பான விஷயம் பண்ணாலும், என்ன ஃப்ராடு பண்ணாலும், என்ன மிஸ்கண்டக்ட் பண்ணினாலும், அதான் சொல்றேன். பாருங்க பாருங்க பாருங்க, யார் லயபிள் ஆவாங்க? பிரின்சிபல். ஏன்னா ஏஜென்ட் வில் நாட் பி மேட் லயபிள். ரொம்ப முக்கியமான ஒன் மோர் பாயிண்ட்டுங்க, ஏஜென்சிக்கு என்ன என்ன மேண்டேட்டரி கிடையாது. த கன்சிடரேஷன் வந்து மேண்டேட்டரி கிடையாது. சம்டைம்ஸ் ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. நார்மலி ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கிடைக்கும். கமிஷன் கிடைக்கல ஆனாலும் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஏஜென்ட் இஸ் valid. Now there are two types of agency. நல்லா பாத்துக்கங்க. ஏஜென்சில டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் இல்ல, டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி. டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் இல்ல, டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி. டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் வந்து சப் ஏஜென்ட், சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட், அதை படிப்போம் அப்புறமா.
டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி. ஏஜென்சி எப்படி உருவாகுது? அது எக்ஸ்பிரஸ்ட் ஆகலாம், இம்ப்ளைட் ஆகலாம். எக்ஸ்பிரஸ்ட் மீன்ஸ் இது இட் இஸ் ரிட்டன் ஆர் ஆரல். நான் எழுதி கொடுக்குறேன், பவர் ஆஃப் அட்டார்னி. தம்பி, யூ ஆர் மை ஏஜென்ட், நான் வந்து வெளியூர் போறேன், ஐ அம் கோயிங் அப்ராட், யூ ஆர் சப்போஸ் டு ஆக்ட் ஆன் பிஹாஃப் மீ சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்குறேன்னா இட்ஸ் கால் பவர் ஆஃப் அட்டார்னி. அப்படி ஒண்ணுமே எழுதி கொடுக்கல சார். இட் இஸ் இம்ப்ளைடு பை தி கண்டக்ட், இட் இஸ் இம்ப்ளைடு பை லோ. லோவே சொல்றான் நீ ஏஜென்ட்னு. ஒரு என்னுடைய அந்த ஆக்ஷன்ஸ் வந்து காமிக்குது நான் ஏஜென்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்ல இம்ப்ளைட் அத்தாரிட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. தே ஆர் ஏஜென்ட்ஸ். அது வந்து லோவே சொல்லிடுச்சு. அது கேட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன படிச்சோம் கேட்டீங்கன்னா, ஏஜென்ட்னா என்ன, ஏஜென்சி எப்படி கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஏஜென்ட் யார வேணா ஆகலாம். சோ அவன் என்ன சேட்டை பண்ணாலும், தவறான மிஸ்கண்டக்ட் ஒன்று பண்ணாலும் சரி, who will be made liable for that? Answer is principal will be made liable for that. நான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்ப்ளைட் ஏஜென்சில நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டோப்பல், ஆர் we can even call it as holding out அப்படின்னு சொல்லலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, பார்ட்னர்ஷிப்லயே படிச்சிருப்பீங்க. So one is by estoppel, or by emergency, or by operation of law, or by ratification. There are four types of implied agency. நல்லா படிச்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப important. Now, what is meant by agency by estoppel? Principal, ஏன்னா principal by his conduct or statement willfully induces another person to believe that a certain person is his agent. இது வேற படிங்க நீங்க. நான் பிரின்சிபல், நான் உங்க முன்னாடி சொல்றேன் மிஸ்டர் ரவி இஸ் மை ஏஜென்ட். நான் உங்க முன்னாடி சொல்றேன் ரவி இஸ் மை ஏஜென்ட். ரவி இஸ் ஆக்சுவலி நாட் அன் ஏஜென்ட், பட் ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங், ஐ எம் ஜஸ்ட் பிரேசிங் ஹிம், ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் அவுட் ஹிம். அதாவது அதாவது தேர்ட் பார்ட்டியுடைய முன்னாடியில, பிஃபோர் தேர்ட் பார்ட்டி, ஐ ஆம் ரெப்ரசென்டிங், ஐ ஆம் பிரின்சிபல், மை ஏஜென்ட் ரவி. ரவி எல்லாரும் பார்த்துங்க, ரவி இஸ் மை ஏஜென்ட் சொல்லிட்டு ஐ ஆம் ரெப்ரசென்டிங் ஹிம் ஆஸ் அன் ஏஜென்ட் பிஃபோர் தேர்ட் பார்ட்டி. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒர்க் பண்ணும்போது யூ cannot deny. ஐயோ சும்மா சொன்னேங்க, ரவி இஸ் நாட் மை ஏஜென்ட்ங்க, நான் சும்மா சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ வில் பி எஸ்டாப்ட். எஸ்டாப்னா ஸ்டாப் இட். நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நீங்க எங்கிட்ட கேட்பீங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல he is an agent, why you are now denying it? You cannot deny this fact of agency. You will be stopped if you try to deny. என்னதுங்க எஸ்டாப்னா? என்னதுங்க? பிரின்சிபல் பை his conduct or by his statement. பிரின்சிபல் சொல்றாங்க அவன் என் ஏஜென்ட் சொல்றாங்க, பிரின்சிபலுடைய ஆக்ஷன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது அவன் ஏஜென்ட். யாரு கண்டுபிடிக்கிறாங்க? தேர்ட் பார்ட்டி. இப்ப என்ன நடக்குதுன்னா, that person is an agent by estoppel or agent by holding out. இதுல அஞ்சு விஷயங்கள், அஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து பிரின்சிபல். பிரின்சிபல் தான் சொல்றான், அது வந்து எக்ஸ்பிரஸ்ட் ஆகலாம், இம்ப்ளைட் ஆகலாம். Now, the representation must state that agent has an authority to do. அதான் இப்ப நான் சொல்றேன், ரவிங்க, ரவி தான் ஏஜென்ட், அவன் என்ன பண்ணுவான்? ரவி ஏஜென்டே கிடையாது. இன்ஃபேக்ட் இன் ரியாலிட்டி அவன் ஏஜென்டே கிடையாது. நான் சொல்றேன், எங்க பாத்துக்குங்க, ரவி தான் ஏஜென்ட் சொல்றேன். So what is happening? I am representing Ravi. I am giving a representation about Ravi to you. To you, I am giving a representation about Ravi that Ravi is my agent. But actually, he is not an agent. Now, principal, இதனால யாரு யாருக்கு யாருக்கு தெரிய வருது அவன் ஏஜென்ட்னு தெரிய வருது? தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஓ, ரவி ஏஜெண்டா அப்படிங்களா அப்படின்னு யார் நினைச்சிட்டீங்க? நீங்க. தேர்ட் பார்ட்டி will understand. Finally, இதனால தேர்ட் பார்ட்டி is entering into a transaction with agent. In that situation, principal will be responsible. ஏன் கேட்டீங்கன்னா, here agency is created by holding out or by estoppel. ஏங்க, நான் பிரின்சிபல் வந்து ஒருத்தனை, அவன் ஏஜென்டே கிடையாது, நான் உங்க முன்னாடி சொல்றேன் அவன் ஏஜென்டே சொல்றேன். So I'm telling you, it can be expressed or implied. I'm giving him some authority. இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான் சொல்லிட்டு நான் வந்து அத்தாரிட்டி கொடுக்குறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஓ, அவன் ஏஜென்டா இல்ல, நம்பிட்டீங்க. யூ நம்பிட்டீங்க, அத யூ பீப்புள் நம்பிட்டீங்க. And you are entering into a transaction. Now what is happening? Agency is present. When agent does any act, principal is responsible towards third party, of course. Next வந்து எமர்ஜென்சி. நான் என்ன சொன்னேன்? எமர்ஜென்சி எப்படி தனியா நம்ம ஒரு விஷயம் படிப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்றேன், தம்பி 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க. சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா, 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். கடையில போனா தக்காளியே இல்லை, அங்க வந்து வெண்டைக்காய் மட்டும்தான் இருக்குது. So he bought 2 kg of வெண்டைக்காய். In an emergency situation, he did this to protect the principal. எமர்ஜென்சியா இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. வரேன். This is one example. Number 2 is, I will tell you, I am asking you to sell 10 kilos of mango. தம்பி 10 கிலோ மேங்கோ செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். என்ன ஆயிடுச்சு? வாட் ஹேப்பன்ட்? அந்த மேங்கோஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு, I told him that you sell the mango within 10 days சொன்னேன்.
தட் இஸ் 10 days வேணாம். ஐ எம் டெல்லிங் லைக் திஸ், யூ செல் திஸ் மேங்கோ அட் சென்னை இப்படி சொல்லலாம். ஐ தம்பி சென்னையில போயிட்டு இந்த மேங்கோ செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் ஐ எம் டெல்லிங் ஹிம் கோ அண்ட் செல் மேங்கோ அட் சென்னை. ஆனா திருப்பூர் ஈரோடு எல்லாம் போறதுக்குள்ளேயே வாட் ஹேப்பன் இஸ் மேங்கோ பிகேம் ராட்டன். அதாவது மேங்கோ வந்து கேடு வந்து அப்படியே போயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்குது, போகல, கேடு வந்துகிட்டு இருக்குது. So what he is doing, ஐயோ சென்னை வர தாங்காது, I will do one thing, I will try to sell it off now itself சொல்லிட்டு அவன் ஏஜென்ட் வந்து இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்பவே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Now why agent is doing like that? Here we call it as agency by necessity. அவன் வந்து நெசசரியா இருக்குது, அப்படி பண்ணாதான் பிரின்சிபல் என்னால சேவ் பண்ண முடியும். So in emergency situation agent can act in a necessary manner. Why? Because in order to save the principal and prevent the principal from losses, you can go out of the scope. That is emergency வரும்போது ஸ்கோப், உங்களுடைய ஸ்கோப்னா என்ன, இதை பண்ணு அதை பண்ணு, அதெல்லாம் ஸ்கோப். ஏங்க நீங்க என்ன சொல்லுவீங்க, அதாவது இப்ப உங்ககிட்ட சாயங்காலம் 5:30 வர சொன்னாங்க, ஐயோ பஸ் டிராபிக், ஹெவி டிராபிக், அதனால 6:30 தான் வர முடிஞ்சது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ லைக் தட், அந்த மாதிரி ஐ எம் ஆஸ்கிங் யூ டு செல் மேங்கோஸ் அட் சென்னை. ஆனா சென்னை வர தாங்காது, திருவண்ணாமலையிலேயே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேடு வந்து போயிடுச்சு. இன் வைல் ரீச்சிங் ஈரோடு சேலம் அது வந்து கேடு, கரூர் போகும்போதே கேடு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. So what you will do, you will sell it now itself. Then only you can save principal from losses. We call it as agency by necessity. Third, agency by operation of law. What is by operation of law? Law சொல்றது your agent. Answer partner. Law சொல்றது your agent. Next, ratification. Ratification நான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. Ratification என்னது, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. A is asking B to buy apples. B bought apples and oranges. யோ உங்களோட என்னைய நான் வாங்க சொன்னேன், ஆப்பிள் தானே வாங்க சொன்னேன், நீ ஏன் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிற? இப்போ ஏஜென்ட் ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். either he will accept orange or either he will reject orange. either he will accept orange, accept பண்றான்னா அதுக்கு பேர்னா ratification, or இதுக்கு ரிஜெக்ஷனுக்கு டிஸ்ஓனிங். எய்தர் ஒண்ணுல அந்த அந்த ஆரஞ்சஸ பிரின்சிபல் வந்து இவன் தான் பிரின்சிபல்ங்க, இவன் தான் ஏஜென்ட்டுங்க, ஒண்ணுல பிரின்சிபல் வில் அக்செப்ட் இட் அண்ட் ராட்டிஃபை பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராட்டிஃபிகேஷன் மீன்ஸ் யூ ஆர் சப்சீக்வென்ட்லி அப்ரூவிங் இட். ஒரு தவறு நடந்திருக்குது, அந்த தவறை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க, அந்த தவறை நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க, அதுக்கு பேர் தான் ராட்டிஃபிகேஷன். Rejection means disowning. Ratification means owning. சரி பரவாயில்லையா, ஓகேடா பக்கா சூப்பர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி விட்டுறதுதான் ஓனிங் ஆர் ராட்டிஃபிகேஷன் சொல்றாங்க. ரிஜெக்ஷன்னா டிஸ்ஓனிங் அர்த்தம். ஸோ ஸ்கோப்பை விட வெளியில போகும்போது what happens, either principal will either accept it or reject it. accept பண்றாங்கன்னா என்ன ஆகி மாறும், அது வந்து ராட்டிஃபை ஆகி மாறும். ராட்டிஃபைனா அந்த தவறை வந்து சரி பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் திங் என்ன படிச்சோம், holding out. Who is holding out? Principal. அவனா holding out பண்றாங்க third party முன்னாடி. Second, by necessity. emergency scenarioல outside scope போகலாம். Third, operation of law. Fourth வந்து நீங்க outside scope போனா பிரின்சிபலுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு you can accept it or only you can reject it. இப்போ ரொம்ப முக்கியமான கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். Effects of ratification. அதுக்கு முன்னாடி, where act are done by one person on behalf of another but without his knowledge or authority, he may elect to ratify or to disown such act. Without his knowledge, எனக்கே தெரியாம ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க, எனக்கே தெரியாம நீங்க ஒரு போன் வாங்கிட்டு வந்துட்டீங்க. எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் வாட் ஐ வில் டூ, நான் உங்கள்கிட்ட சொன்னேனா போன் வாங்க சொன்னேனா, ஏன் அப்படி பண்ற, போன் வாங்கிட்டு வந்தான் வச்சுக்கோங்க, எனக்கு என் பேர்ல போன் வாங்கிட்டு வந்தான், ஐ won't be responsible, get lost அப்படின்னு சொல்லலாம். போனா சூப்பர்டா, நல்ல விலையில கிடைக்குது, ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்கிருக்க, சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க ஓன் பண்றீங்க, ராட்டிஃபை பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ், எய்தர் யூ ராட்டிஃபை இட் ஆர் டிசான் இட். ratification means you are approving the act. அது வந்து அந்த தவறான விஷயத்தை நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க, அப்ரூவ் பண்றீங்க. எஃபெக்ட் ஆஃப் ratification ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், ratification எப்படி பண்ணலாம், ஒன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆர் இம்ப்ளைட் ஆகலாம். it can be either expressed or it can be either implied. there can be ratification of an act in entirely or rejections in entirely. அந்த ஆரஞ்சஸ் இருக்குல்ல, ஆரஞ்சஸை ஃபுல்லா நீ அக்செப்ட் பண்ணணும் ஆர் ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணணும்.
part you cannot ratify. Ratification cannot happen part wise. Next, when the interest of third party is affected, principle of ratification does not apply. நான் சொல்லி தரேன் இதுக்கு நான் சொல்லி தரேன். இந்த விஷயத்துக்கும் இதுக்கு நான் சொல்லி தரேன். வெயிட் பண்ணுங்க. ராட்டிபிகேஷன் வந்து எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணணும். இப்ப ஆரஞ்சஸ் வாங்கி போட்டு 10 நாளுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஆரஞ்சஸ் வாங்கினா எவ்வளவு சீக்கிரமா உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், it should be properly communicated to the agent. An act to be ratified should not be void or illegal. நான் கேட்கிறேன், ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டியை ராட்டிஃபை பண்ண முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ராட்டிஃபை பண்ணும்போது நான் தான் ராட்டிஃபை பண்றேன், பிரின்சிபல் தான் ராட்டிஃபை பண்றேன். பிரின்சிபல் ராட்டிஃபை பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனை பத்தின ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஃபுல் நாலேஜ் இருந்தா தான் ராட்டிஃபிகேஷன் வேலிட் ஆகும். ஃபுல் நாலேஜ் இல்லைன்னா ராட்டிஃபிகேஷன் வேலிட் ஆகாது. இப்போ எனக்கு ரெண்டு விஷயங்கள் நீங்க சொல்லணும். ராட்டிஃபிகேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட். அது மட்டும் இல்லாமல் when the interest of third parties affected, யாருக்கோச்சு பிரச்சனை வரா மாதிரி இருக்கிறதுனா, யாருக்கோச்சு தேர்ட் பார்ட்டினா யாரு வேணா ஆகலாம், யாருக்கும் இனி பிரச்சனை வரா மாதிரி இருக்குதுன்னா ராட்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும். A, நல்லா கவனம் ப்ளீஸ். A asked B to buy apple. B bought apple and oranges. Okay, now A kept silent. ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்கிறான், முறைச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே சொல்லல. A sold these oranges to C at a higher price. என்ன பண்றான்? ஓகே சரி, இவன் வேற ஆரஞ்சஸ் வாங்கிட்டானே என்ன பண்றது? ஷோ அப்படி முறைச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு சீன் ஒரு பையன் வந்தான், ஒருத்தன் வந்தான், அவன் கையில இந்த ஆரஞ்சஸ் சேல் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஏவுடைய ஆக்ஷன், இங்க ஏ என்ன ஆக்ஷன் பண்ணிட்டான்? ஏ செல்லிங், தட் இஸ் an action done by A. A உடைய செல்லிங் இஸ் an implied ratification. ஏ வாயத்தொன்னு சொன்னானா, சூப்பர் பி, நீ என்ன ஆரஞ்சஸ் வாங்கியிருக்கிறல்ல, சூப்பர்டா, வெரி குட் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏ வாயத்தொன்னு ஒண்ணுமே சொல்லல. பி கிட்ட வாயத்தொன்னு ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்றான்? by his action he is selling to C. the கேப்பா எக்ஸாம்ல whether this act is valid. Yes, because this leads to ratification. ஓகேங்களா? இனி அடுத்த விஷயம் வந்து தேர்ட் பார்ட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது வச்சுக்கோங்க. it cannot be ratified. Now listen properly. இப்போ A is the house owner, நல்லா புரிஞ்சுக்கோங்க. B is the tenant. 1 month சம்பளம் தரல. ஓகே, நாட் சம்பளம், சாரி, 1 month ரெண்டு வரல. திடீர்னு C is going and asking B to vacate. B கிட்ட சொல்றான் வெக்கேட் அப்படின்னு. C போய் சொல்றான். C ஏஜென்ட் கிடையாது, ஏ சொல்லிட்டு போகல. C is not an agent. But sir, now A is trying to ratify. பரவாயில்ல, சி நல்லா தான், எனக்கு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கிறான், அவனுக்கு நல்லதுதான். ஆனா யாருக்கு இங்க பிரச்சனை உண்டு பண்றது? பி, தேர்ட் பார்ட்டிக்கு பிரச்சனை உண்டு பண்றது. அதனால எனி ஆக்ட் which is done against third party cannot be ratified. ratification ஓட எஃபெக்ட்ஸ் கேட்பான். எது ratify பண்ண முடியாது நல்லா படிச்சு வச்சுக்கங்க. affecting third party, any illegal or void act ratify பண்ண முடியாது. இங்க என்ன நடக்கிறது? A is the principal, C வந்து ஏஜென்ட். கேட்டீங்கன்னா ஏஜென்ட் கிடையாது, ஏஜென்சியை கொண்டு வரவே இல்லை. ஆனா ratify பண்ண பாக்குறான். A is trying to ratify it, accept it. You cannot accept because this is causing an injury to B. So ratification உடைய எஃபெக்ட்ஸ் என்னது கேட்பா கட்டாயமா. ratification உடைய எஃபெக்ட்ஸ் என்னதுன்னா ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பிரின்சிபல் தான் ratify பண்றாங்க, இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். ஃபுல் நாலேஜ் இருக்கணும். தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு 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 அஃபெக்ட் பண்ற மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் வாய்ட் ஆக்ட் ratify பண்ண முடியாது. அது எக்ஸ்பிரஸ் ஆகலாம், இம்ப்ளைட் ஆகலாம். கம்யூனிகேட் பண்ணணும் ப்ராப்பரா. அது மட்டும் இல்லாமல் ரீசனபிள் டைமுக்குள்ள ratify பண்ணணும். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு ஆஃப்டர் 30 days கேன் யூ கோ அண்ட் ratify? ஆன்சர்ஸ் நோ. So ratification effects கட்டாயமா கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான ஏரியா இஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி. சார் என்னெல்லாம் படிச்சோம்? ஏஜென்ட்னா யாரு படிச்சோம்? ஏஜென்சி எப்படி கிரியேட் ஆகுது? எக்ஸ்பிரஸ்ட், இம்ப்ளைட்ல நிறைய விஷயங்கள் படிச்சோம். அதாவது ராட்டிஃபிகேஷன் படிச்சோம், எமர்ஜென்சி சினாரியோ படிச்சோம், அதெல்லாம் நெசசிட்டி சொல்லுவாங்க, ஆபரேஷன் ஆஃப் லா படிச்சோம், அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்பல் படிச்சோம். நல்லா நானும் படிச்சு வச்சுங்க. இப்ப எக்ஸ்டெண்ட், ஏஜென்ட்டுடைய அத்தாரிட்டி எவ்வளோ, எக்ஸ்டெண்ட்னா எவ்வளோ, எந்த லெவல் வரை போகும்? சிம்பிளுங்க, வித்தின் அத்தாரிட்டினா
பிரின்சிபல் இஸ் லயபிள் ஃபார் த லாஃபுல் ஆக்ட் டன் பை த ஏஜென்ட். அவன் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல வித்தின் அத்தாரிட்டி பண்ற எல்லா விஷயத்துக்கும் பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள். அவன் அவுட் சைட் ஸ்கோப் போயிட்டானா அதை ராட்டிஃபையும் பண்ணலனா who will be responsible? Agent himself will be responsible. எங்க அவுட் சைட் ஸ்கோப் உங்களோட மேங்கோ வாங்கிட்டு வர சொன்னா ஆரஞ்சு வாங்கினா நான் டிசான் பண்ணிட்டேன், நான் ராட்டிஃபை பண்ணல. இமேஜின் பிரின்சிபல் did not ratify. Who will be responsible? Agent himself. So an agent having an authority to do an act can do everything lawfully which is necessary to do that act. அந்த ஆக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் லாஃபுல்லி பண்ணாமோ அதெல்லாம் பண்ணிக்கங்க. For that agent have that right to do it. Agent have that authority to do it. இதுவே எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. எமர்ஜென்சி எப்பதான் சொல்லி கொடுத்தேன், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்லி கொடுத்தேன். சென்னையில போட்டு சேல் பண்ண சொன்னேன். ஆனா ஈரோடு சேலம் ரீச் பண்ணும்போதே அந்த மேங்கோஸ் வந்து பெரிஷ் ஆயிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ஏஜென்ட் கேன் செல் இட் in order to protect the principal, in order to protect the principal from losses. இங்க 5 points you have to keep in mind. இந்த 5 பாயிண்ட் வந்தா தான் எமர்ஜென்சி சினாரியோ வந்து வரும். 5 கேசஸ் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, agent should not be in a position to have in a position or have any opportunity to communicate with the principal within the time available. அதாவது ஏஜென்ட்டுக்கு பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு பேசவே முடியல. பிரின்சிபல் ஐயோ இப்படி நடந்திருக்குது, என்ன பண்ணோம் தெரியலையே. இந்த மாதிரி first of all you have to communicate. First of all you have to communicate to principal. Agent has to communicate to principal, but still you are unable to communicate. சார் என்ன பண்ணாலும் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி சினாரியோ மாறுது. நெக்ஸ்ட் வந்து there should have been actual definite commercial necessity. கமர்ஷியல் நெசசிட்டினா என்னது? ஏங்க சேல் ஆஃப் மேங்கோ தட்ஸ் a commercially important activity, ரைட்? ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய ஐட்டம் தானேங்க. அந்த ப்ராஃபிட்டை நீங்க வந்து அந்த எமர்ஜென்சி சினாரியோல ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியலையானாலும் லாஸை கம்மி பண்ண பார்க்கணும். அதுதான் கமர்ஷியல் பெனிஃபிட். The agent should have acted in bona fide na good faith la avan வந்து work பண்ணனும், நல்ல எண்ணத்தோடு work பண்ணனும், பிரின்சிபலை சேவ் பண்றதுக்கு உண்டான நல்ல எண்ணத்துல work பண்ணனும். அது மட்டும் இல்லாமல் it should be most reasonable and practicable. இதுதான் practicable. ஏஜென்ட் சொல்றான், ஐயோ சேலம் அப்புறம் தாங்காது, சேலம் தாங்காது, சென்னை வரை தாங்காது, சோ சேலம்லயே சேல் பண்ணிடலாம். that is a practicable approach. அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட் கையில குட்ஸ் இருக்கணும். அதாவது என்னங்க எமர்ஜென்சினா என்ன? ஏஜென்ட் கையில குடிச்சிருக்கணும். ஏஜென்ட்டுக்கு வந்து பிரின்சிபல் தொடர்பு பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. இட்ஸ் a commercial necessity. It should be a bona fide act and it should be the most practicable and reasonable act. என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜென்ட்னா என்ன? ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஏஜென்ட்னா யாரு? பிரின்சிபல்னா யாரு? ஹூ கேன் பி ஏஜென்ட்? ஏஜென்சி கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். இம்ப்ளைடுக்குள்ள நிறைய விஷயங்கள் படிச்சோம். இம்ப்ளைடுக்குள்ள ராட்டிஃபிகேஷன் நல்லா படிச்சுக்குங்க, எஸ்டோப்பல் நல்லா படிச்சுக்குங்க, ஆபரேஷன் ஆஃப் லோ படிச்சுக்குங்க, அப்புறம் வந்து இது ஏஜென்சி பை நெசசிட்டி. இப்ப எக்ஸ்டெண்ட் கேட்டீங்கன்னா நார்மலும் இருக்குது, எமர்ஜென்சியும் இருக்குது. நார்மல் லாஃபுல் பண்ற எல்லா விஷயத்துக்கும் பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள். எமர்ஜென்சிக்கும் பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள். ஆனா 5 பாயிண்ட்ஸ், 5 எசென்ஷியல்ஸ், 5 conditions must be present for 5 condition must be present for emergency. அதாவது it should be most practicable ஆன வேயாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து you should have the goods with you. It should be a bona fide act and there should be a commercial necessity and you are unable to communicate with the principal. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, termination of agency. What do you mean by the word termination? எப்ப வந்து agency will come to an end? When agency will be come to an end, there are 5 cases. One is revocation, one is renunciation, one is completion of business, one is death or insanity, one is insolvency, one is expiry of term period. நான் இந்த 4 விஷயம் ரொம்ப சிம்பிள் வேக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, டைம் இஸ் ஓவர், agency will come to an end. Sir, principal is insolvent, agency will come to an end. Sir, principal will be principal death, principal became insane, automatically it will come to an end. Automatically it will come to an end. ஏங்க dissolution of partnership ஆகும்போது பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? It will come to an end. ஆனா பிஃபோர் டெத் நடந்த எல்லா ஆக்டுக்கும் பிரின்சிபல் இஸ் லைபிள். It will be binding the principal before death. சார் பிசினஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார், டிசால்வ் ஆயிடுச்சு சார், முடிஞ்சிருச்சு சார்,
அதான் சொல்ல வரேன். கம்ப்ளீஷன் ஆஃப் பிசினஸ், இன்சால்வென்சி ஆஃப் பிரின்சிபல், எக்ஸ்பைரியேஷன் ஆஃப் த டேர்ம் பீரியட், டெத் ஆர் இன்சானிட்டி ஆஃப் பிரின்சிபல். நெக்ஸ்ட் ரெண்டு சின்ன குட்டி விஷயங்கள். ரிவகேஷன் பை பிரின்சிபல் ஆர் ரெனன்சியேஷன் பை ஏஜென்ட். ரிவகேஷன் பிரின்சிபல் பண்றாங்க, ஏன்னா பிரின்சிபல் தானே ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரின்சிபல் only appointed agent. So principal is asking agent to stop it. Principal is asking agent stop it. அவன் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. வேலை ஏஜென்ட் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி you have to communicate this revocation to the agent. Revocation means nothing but your withdrawal. Principal is withdrawing by notice. The principal cannot revoke the authority given to agent after the authority has been exercised. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலை ஆரம்பிச்சுட்டானா ரிவோக் பண்ண முடியாது. ரிவோக் பண்றதுக்கு முன்னாடி பண்ண எல்லா ஒர்க்குக்கும் ஏஜென்ட் வில் பைண்ட் தி பிரின்சிபல். இஃப் தேர் இஸ் ப்ரீமெச்சூர், இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சஃபிஷியன்டான ரீசனே இல்லாம பிரின்சிபல் ரிவோக் பண்றான், அப்படி வரும்போது ஏஜென்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை வந்தா பிரின்சிபல் ஹேஸ் டு காம்பன்சேட் ஏஜென்ட். ஏஜென்ட்டுக்கு பிரச்சனை வந்தா பிரின்சிபல் ஹேஸ் டு காம்பன்சேட். ஒரு ரீசனுமே இல்லாம. Revocation by agency is nothing but before the time period, who is revoking? Principal is revoking agent's authority by giving a notice. அவன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டானா நமக்கு ரிவோக் பண்ண முடியாது. இதுவே நெக்ஸ்ட் ரினவுன்சியேஷன்னா ஏஜென்ட் ரினவுன்ஸ் பண்றான். ஏஜென்ட் எனக்கு கொடுத்த ரைட், இப்ப நான் ஏஜென்ட், இமேஜின் ஐ அம் an ஏஜென்ட், எனக்கு ஒரு அத்தாரிட்டி வந்துச்சுன்னா நான் ரினவுன்ஸ் பண்றேன், வேணாம் தேவையில்லை சொல்லி திருப்பி கொடுக்கறது தான் ரினவுன்ஸ். ரினவுன்ஸ்னா என்ன? திருப்பி கொடுக்கறது. உங்ககிட்ட யாரோ கேக்கு தராங்க, ஐயோ வேணாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் ரிவோகேஷன் இல்ல, இதுக்கு பேர் ரினவுன்சியேஷன். ரினவுன்சியேஷனை திருப்பி கொடுக்கறது. இது யாரு பண்ணுவாங்க? ஏஜென்ட். பிரின்சிபல் பண்ண மாட்டான். பிரின்சிபல் எனக்கு தந்த அந்த பவரை நான் திருப்பி கொடுக்கறேன், அதுக்கு பேர் தான் ரினவுன்சியேஷன். சேம், வித்தவுட் சஃபிஷியன்ட் காஸ் நீ பண்றனா, அதனால பிரின்சிபலுக்கு என்ன பிரச்சனை வரும்போது ஏஜென்ட் ஹேஸ் டு காம்பன்சேட் பிரின்சிபல். ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ப்ராப்பரா நீங்க ரினவுன்சியேஷன் ஆகணும், ரிவகேஷன் ஆகணும், ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலனா யூ ஹாவ் டு பே த டேமேஜஸ் டு த பிரின்சிபல். தட்ஸ் இட். ரினவுன்சியேஷன்னா பை ஏஜென்ட், ரிவகேஷனா பை பிரின்சிபல். தட்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஐ ஹேவ் டு டெல் யூ. Listen, 3 points are very very important. These 3 will come for exam. நல்லா கேட்டுக்கங்க. Where agent has an interest in the property which forms the subject matter, the agency cannot be revoked. Basically agency cannot be revoked if agent has an interest over the property. But if there is an expressed agreement, ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க, அது பரவாயில்ல, ரிவோக் ஆகும்போது ரிவோக் ஆகும், டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா டெர்மினேட் ஆகிக்கலாம். ஒண்ணுமே சொல்லல, in the absence of an expressed agreement, ஒண்ணுமே சொல்லலன்னா when agent is having an agent is having an interest in the subject matter, the agency cannot be revoked. சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ரொம்ப சும்மா நான் சொல்லி தரேன். இப்போ A gave loan to B 10 lakhs. இது நடந்தது வந்து 1 year back. இப்போ today A appointed B as agent to do a work. இன்னிட்டு ஏ சொல்றான், தம்பி இந்த வேலையை முடிச்சிடுங்க, எனக்கு திருப்பி காசு தர தேவையில்லை, இந்த வேலையை முடிச்சால் காசை திருப்பி தர தேவையில்லை. இப்போ பி அந்த வேலையை பண்ணுவான். ஏன் பண்றான்? அவனுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்ல. what is happening here now? What is happening here right now? அவன் சொல்றான், இந்த வேலை பண்ணிட்டா நீ திருப்பி லோனை தர தேவையில்லை. ஸோ அவன் ஏன் வேலை பண்றான்? he is having some sort of benefit or he is having some sort of interest or benefit from this transaction. யாருக்கு? ஏஜென்ட்டுக்கு. அதனால இந்த ஏஜென்சி வந்து will not come to an end at all. ஏஜென்ட் ஒண்ணுமே, பிரின்சிபல் செத்து போனாலும் ஒண்ணுமே ஆகாது. it will continue, the agency will continue in the absence of an express contract. ஒண்ணுமே சொல்லலைன்னா agency will come to an end.
ஏதோச்சும் சொல்லியிருக்கிறாங்க, கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, பிரின்சிபல் செத்து போனா ஏஜென்சி வில் கம் டு an end அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏஜென்சி வில் கம் டு an end. ஒண்ணுமே சொல்லலைன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒண்ணுமே சொல்லலைன்னா ஏஜென்சி வில் கம் டு an end. பட் இஃப் there is something specially written in the contract, that will apply. Are you getting it? இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப முக்கியம். அடுத்தது, நீங்க ரிவோக் பண்ணும்போது நான் சொல்ற ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க ரிவோகேஷன் லெட்டர் கொடுப்பீங்கல்ல, termination of the authority of an agent does not, so far as regards the agent, take effect before it becomes known to it. Does not take effect against the agent before it comes to know to him, before it becomes known to him, or before it comes to his knowledge, before it comes to his knowledge. இப்போ நான் வந்து பிரின்சிபல், கவனமா கேட்டுங்க. Principal agent, I gave an authority, I gave a work. Now what is happening is, I send a revocation letter. It reached on 10th Jan. I sent on 5th Jan. என்னையில் இருந்து revocation will take place? Answer is from 10th. ஏன்னா 10th தான் அவனுக்கு நாலேஜ் இருக்குது, ஏஜென்ட்க்கு அதுக்கு முன்னாடி நாலேஜ் இல்லை. ஸோ இட் வில் ஹேவ் இஃபெக்ட் ஆன் ஏஜென்ட், இட் வில் நாட் ஹேவ் இஃபெக்ட் ஆன் ஏஜென்ட் பிஃபோர் இட் கம்ஸ் டு நோன் டு ஹிம். அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்துங்க. இட் வில் ஹேவ் இஃபெக்ட் ஒன்லி வென் ஹி கம்ஸ் டு ஹிஸ் நாலேஜ், ஒன்லி வென் ஹி கம்ஸ் டு நாலேஜ், ஒன்லி வென் இட் கம்ஸ் டு நாலேஜ் ஆஃப் ஏஜென்ட். ஏஜென்ட்டுக்கு எப்போ நாலேஜ் வருதோ அபவுட் த ரெவகேஷன் லெட்டர், அட் தட் டைம் ஒன்லி, அப்போ தான் என்ன ஆரம்பிக்கும், ரெவகேஷன் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன் மோர் தேர்ட், இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க எக்ஸாம், ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட், வேர் an agency is terminated by principal dying or becoming unsound. பிரின்சிபல் வந்து செத்து போயிட்டாங்க, பிரின்சிபல் அன்சவுண்ட் ஆயிட்டாங்க. The agent is bound to take on behalf of the representative of his late principals all reasonable steps for protection and preservation of the interest entrusted to him. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இப்போ பிரின்சிபல் செத்து போயிட்டாங்கன்னா ஏஜென்ட் என்ன பண்ணணும், ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் வந்து அவங்க கூட யாரு கூட, ரெப்ரசன்டேட்டிவ் ஓட பிஹாஃபா என்ன பண்றாங்கன்னா, பிரின்சிபலுடைய சொத்துக்களை, பிரின்சிபலுடைய அசெட்ஸை, பிரின்சிபல் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்ண வேண்டும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அவன் டியூட்டி. ரெப்ரசன்டேட்டிவ் வந்தா அவன் கையில கொடுத்துருங்க, நீங்க ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய உங்க டியூட்டி. ஓ, பிரின்சிபல் செத்து போயிட்டாங்க, அப்பாடி பை 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 ஐ எம் கோயிங் அவே அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. பிரின்சிபலுடைய அசெட்டை நீங்க பாதுகாக்க, பிரின்சிபலுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்க கையில் இருக்குது, பிரின்சிபலுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்க கையில் இருக்குது, ஜர்னல் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ல உங்க கையில் இருக்குது. பிரின்சிபல் செத்து போயிட்டான், ஏஜென்ட் என்ன பண்ணணும், திடீர்னு எடுத்துக்கிட்டு போக கூடாது, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு யூ ஹேவ் டு keep with you on behalf of representative, and once representative comes, அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்தாங்கன்னா அவங்க கையில கொடுத்துருங்க. ஆர் யூ கெட்டிங் இட்? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்ஸான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ரிப்பீட் பண்ணுங்க. ஏஜென்ட்னா யாரு, ஏஜென்சினா என்ன, எக்ஸ்பிரஸ்லி இம்ப்ளாய்டு, இம்ப்ளாய்ட்லயும் நிறைய விஷயங்கள் படிச்சோம். ராட்டிஃபிகேஷன், எஸ்டோப்பல் ரிப்பீட் பண்ணுங்க. ஆபரேஷன் பை லோ, எமர்ஜென்சி, எக்ஸ்டெண்ட்ல நார்மலும் இருக்குது, எமர்ஜென்சியும் இருக்குது. இப்ப என்ன படிச்சோம்னா டெர்மினேஷன். there are 5 to 6 cases in termination. இப்ப நோட்டா 3 விஷயங்கள் படிச்சிருக்கணும். எப்போ ஏஜென்சி, when there is a interest, when agent is having some interest over the subject matter, the agency cannot be revoked. So second thing is agency will come to an end only when he have the knowledge of it. Last, it's a duty of the agent to preserve and protect the interests of the principal on behalf of the legal representative on his death. Are you getting it? Types of agents அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சியில டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட், சப்ஸ்டியூட் ஏஜென்ட். நான் அப்புறமா வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு விஷயம் உங்க கையில் சொல்லணுங்க, ரொம்ப சிம்பிளான 2-3 விஷயங்கள். டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட், ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டா கேட்டீங்கன்னா வாய்ப்பு உண்டு, நல்லா கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. ஏஜென்டோட டியூட்டி என்னங்க சொல்லுங்க. பிரின்சிபல் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், எஸ் ஓர் நோ. பிரின்சிபல் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே இல்லைன்னா agent has to see the customனா practice கேட்பான். பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணுமே கொடுக்கலன்னா agent has to do as per the customs which prevails in doing the business of same kind. இப்ப நான் ஒரு ஒர்க் கொடுத்தேன், எப்படி பண்ணா சொல்லி தரலன்னா, வேற யாராச்சும் இதே மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னா அவன் என்ன ப்ரொசீஜர் பண்றான் அதே நான் பண்ணணும். கஸ்டமரினா என்ன, அவன் பண்றது நான் பண்றேன். இப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா நானும் அதே பண்றேன்னா கஸ்டம்னா பிராக்டிஸ். அவன் என்ன பண்றான் அதான் நானும் பண்றேன். நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி கேளுங்க, ஒண்ணுமே சொல்லணும்னா சீதா கஸ்டம். செகண்ட் ஒன், duty of reasonable care and skills. An agent is bound to conduct the business of principal with skills. ஏங்க நெக்லிஜென்டா பண்ணக்கூடாதுங்க, ப்ராப்பரா மூளை யூஸ் பண்ணி ரீசனபிள் கேரோட ஸ்கில்லோட பண்ணணும், எஸ் ஆர் நோ. இப்போ அடுத்த விஷயம், இப்போ என்ன சொல்றது,
இப்ப பிரின்சிபல் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்கில் வேணா சொல்லிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கில். இஃப் பிரின்சிபல் மைட் டெல் சம் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ், நீ இந்த ஸ்கில் வேணும், அக்கௌண்டன்சி ஸ்கில் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கில் வேணும். அப்படி பிரத்யேகமாக ஒரு ஸ்கில் ஒண்ணுமே சொல்லலைன்னா அந்த கஸ்டம்ல என்ன ஸ்கில் வேணுமோ, அந்த பிராக்டிக்கல என்ன, அந்த அந்த பிராக்டிஸ்ல என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் வேணும். நெக்ஸ்ட் வந்து an agent is bound to render proper accounts to principal on demand. பிரின்சிபல் இப்போ தம்பி கணக்கு காமிங்க, எவ்வளவு சேல்ஸ் வந்திருக்குது, லெட்ஜர் எடுங்க, வவுச்சர்ஸ் எடுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொன்னா ஏஜென்ட் should be answerable. Agent is the person who is supposed to maintain the accounts of the principal. It is the duty of the agent in case of difficulty to use his reasonable diligence in communicating with the principal. நான் சொன்னேன் எமர்ஜென்சி வரும்போது முதல்ல நீயே பண்ணக்கூடாது, பிரின்சிபலை கூப்பிடணும், கூப்பிட்டுட்டு கேட்கணும். அப்படியும் கேட்க முடியலையானா தான் நீ வந்து மோஸ்ட் ப்ராக்டிகபிளான விஷயத்த பண்ணுவேன். நான் சொன்னேன் டொமேட்டோ சேல் பண்ண சொன்னேன், இல்ல மேங்கோ சேல் பண்ண சொன்னேன், இல்ல சென்னையில சேல் பண்ண சொன்னேன். ஆனா சென்னை வரை தாங்கல, சேலம்லயே வந்து அந்த மேங்கோ செத்து போயிட்டு இருக்குது. அப்ப அந்த மேங்கோ நஷ்டத்திலிருந்து சேவ் பண்றதுக்காக he is selling mango at Salem. Is it allowed? Yes. First try to கம்யூனிகேட் பண்ணா அவன் சொல்ற மாதிரி கேளுங்க. கம்யூனிகேஷன் ஒண்ணுமே எடுக்கல, அவன் போன் எடுக்கல. Apply your brain and put your most practicable way to sort out this problem. Next, an agent should not deal on his own account. இது வந்து கேட்பாங்க. Example, A directs B to sell A's estate. B buys the estate for himself in the name of C. A வந்து B ட்ட ஒரு வீடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, B வந்து அவன் தான் காசை கொடுத்து வாங்கியிருக்கிறான், ஆனா சியோட பேர்ல வாங்கிக்கிட்டு அந்த வீடை ஏக்கு வித்துட்டான். பி அவனோட வீடையே சியோட பேர்ல வாங்கின மாதிரி காட்டிக்கிட்டு விழுந்து விற்கிறான், சந்தேகம் வரக்கூடாது சொல்லிட்டு. Now what principal can do? Principal can close this transaction and claim damages. If agent is doing in his own name, when agent is doing a transaction in his own account or in own name, now the principal can cancel this contract and claim damages. Now it is a duty. இப்போ ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் இருக்கு, நிறைய கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் வெளியில சொல்லக்கூடாது, ப்ராப்பரா கம்யூனிகேட், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒரு ஒன் மோர் முக்கியமான ஒரு டியூட்டி என்னது கேட்டீங்கன்னா, ஏஜென்ட் வந்து பர்சனல் ப்ராஃபிட் ஆர் சீக்ரெட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. ஏங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் வந்து சீக்ரெட்டா ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவன் கையில வச்சுக்கலாமா, கையில வச்சுக்க கூடாது. ஹீ ஷுட் ரிட்டர்ன் பேக் டு த பிசினஸ். அதே மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து சீக்ரெட்டா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறான் ஃப்ரம் த டிரான்சாக்ஷன். Now the agent is not bound to do like this. Agent has to return back this profit to principal. ஏன்னா பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்சி சொல்ற ரிலேஷன்ஷிப் வந்து fiduciary in nature. Fiduciary அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? It is created based on trust, based on நம்பிக்கை. ஏன்னா ஏஜென்ட்டும் பிரின்சிபல் எப்படி இருக்கிறாங்க? Based on நம்பிக்கை. So at most good faith is very important for an agent. Are you getting it? Yes or no? அதே மாதிரி you have four more rights. அதுவும் வேகம் பார்த்துடலாம். Rights of an agent. The agent, இப்போ ஏஜென்ட்டுக்கு வந்து காசு தேவையில்லை, காசு இஸ் நாட் மேண்டேட்டரி, பட் ஸ்டில் யாரோ ஃப்ரீயா பண்ணுவாங்களா? மாட்டாங்க. பிகாஸ் ஏஜென்ட் நீட் சம் கமிஷன்ஸ். பேசிக்கலி ஏஜென்ட் நீட் சம் கமிஷன். இப்போ ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வரலனா ஏஜென்ட் கேன் ரீடெயின்னா என்ன அர்த்தம்? ஏஜென்ட் கேன் பேசிக்கலி retain out of any sums received on account of the principal. அதாவது principal, agent got some money from third party, to be given to principal கொடுக்கிறதுக்காக amount third party ஓட கையில இருந்து 1 lakh rupees வந்துச்சுன்னா, if principal did not pay the remuneration, remuneration கொடுக்கலையானால் அந்த 1 lakh இருந்து he can reduce his remuneration. Sir, what you're trying to tell you? Now listen properly. This is principal, this is agent. Go and collect rent from C. So C ல இருந்து ரெண்ட் கலெக்ட் பண்றான். இவன் remuneration pay பண்ணல. From rent I can reduce my amount and then only I have to repay. Yes or no? Tell me. Lawfully எனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு பாக்கி பேலன்ஸ் பே பண்ணா போதும். If principal fail to pay me the money, all the money dues in respect of expenses, நான் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் நான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஏங்க நான் வந்து கார்ல போறேன், என்னுடைய ரெமுனரேஷன் நான் வந்து கலெக்ட் பண்றதுக்கு கார்ல போறேன், பெட்ரோல் சார்ஜ் தரவே இல்லை, பிரின்சிபல் டிட் நாட் கிவ் மீ பெட்ரோல் மணி. கேன் ஐ ரெடியூஸ் இட் ஃப்ரம் தட் அமௌண்ட்? எஸ்.
என் ரெமுனரேஷன் தரல, இந்த 2 பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. என் ரெமுனரேஷன் தரல, ஐ கேன் ரெடியூஸ் இட். எனக்கு வர வேண்டிய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் வரல, கேன் ஐ ரெடியூஸ் இட்? எஸ். என்ன எக்ஸ்பென்சஸ்? ஏ இஸ் ஆஸ்கிங் பி டு கோ டு சி. பெட்ரோல் சார்ஜ் ஆகுது, ஏ தரல, பிரின்சிபல் தரல. B can reduce its petrol expenses from the amount received from C. That's what I'm trying to do. C ல இருந்து வரக்கூடிய அமௌண்டில் இருந்து அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்க, அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட், ரெமுனரேஷன். ஏஜென்ட் இஸ் என்டைட்டில் டு கெட் ரெமுனரேஷன் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டோட அடிப்படையில அவனுக்கு, யாருக்கு கேட்டீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு ரெமுனரேஷன் வாங்கிக்கலாம். அப்படி கான்ட்ராக்ட்ல ஒண்ணுமே சொல்லலைன்னா கஸ்டம் என்னது? கஷ்டம்னா அந்த ட்ரெடிஷனல் பிராக்டிஸ் எப்படியோ அதோட அடிப்படையில் உனக்கு ரெமுனரேஷன் வாங்கிக்கலாம். சார் இப்போ வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இஃப் ஏஜென்ட் இஸ் guilty of misconduct, agent has done something fraud or something wrong, whether agent is entitled to get remuneration? Answer, no. Agent is not entitled to get remuneration if he does any fraud or misconduct. Next, third point is lien in the absence of contract to contrary. ஒண்ணுமே சொல்ல, ஏதோ சொல்லிக்கிறாங்கன்னா சொன்ன மாதிரி ஒண்ணுமே சொல்லலைன்னா agent is entitled to retain the goods. ஏங்க ரெமுனரேஷன் தரல, நான் பேசாம இருப்பேனா? ஏஜென்டுடைய சொத்தை திருப்பி கொடுப்பேனா? சாரி, பிரின்சிபலுடைய சொத்தை ஏஜென்ட் திருப்பி கொடுப்பேனா? whether agent will give back the goods of principal? No. The assets of principal? No. I won't give it if I am not getting my dues, I am not getting my remuneration. இதுக்கு 3 பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன் 3 cases lien will be lost. இது படிச்சு வச்சுங்க, கேட்பான். when the possession of the property, இப்போ லீன் பண்றதுக்கு ஏ கையில, ஏஜென்ட் கையில என்ன இருக்கணும்? பொசிஷன் இருக்கணும். குட்ஸ் ஏஜென்ட் கையில இருக்கணும். ஏஜென்ட் கையில குட்ஸ் இல்ல, how can you retain the goods? No, you can't retain. ஏஜென்ட் waives the right. வேவ் பண்றாங்க என்ன அர்த்தம்? நல்ல மனுஷன், பரவாயில்லையா, பொழைச்சு போயா, நான் ரீட்டைன் பண்ண மாட்டேன்யா, பொழைச்சு போயா. ஏஜென்ட் வந்து விட்டுறான், சரி காசு தரல இல்ல, நான் பாத்துக்கிறேன், இப்ப குட்ஸ் எடுத்துக்க. சோ வாட் ஏஜென்ட் இஸ் டூயிங்? ஏஜென்ட் வந்து லீன் பண்ண விருப்பம் இல்ல. ஏஜென்ட்ஸ் லீன் இஸ் சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் ஆஃப் கான்ட்ரரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ட்ராக்ட்ல வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க, அதை கேளுங்க, லீன் பண்ணாதீங்க. கான்ட்ராக்ட்ல என்ன சொல்றாங்க? யூ கேன் கிளைம் டேமேஜஸ், யூ கேன் கோ டு கோர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா சொல்ற மாதிரி பண்ணுங்க. So what is lien? If the agent did not get his lawful things from principal, agent will do lien over principal's property. This is the right of the agent. But அவன் கையில பொசிஷன் இருக்கணும். பொசிஷன் இல்ல, அவன் வேவ் பண்ணிட்டான், ஆர் சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் டு கான்ட்ரரி, அந்த சந்தர்ப்பத்துல ஏஜென்ட்டுக்கு பண்ண முடியாது. லாஸ்ட் பாயிண்ட், அவன் பண்ற எல்லா லாஃபுல்லான எல்லா போனஃபைட் ஆக்டுக்கும் ஏஜென்ட்டுக்கு ஏதோ நஷ்டம் வந்துருச்சு. இஃப் ஏஜென்ட் இஸ் கெட்டிங் எனி சார்ட் ஆஃப் லாசஸ் வைல் டூயிங் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த பிரின்சிபல் இஸ் சப்போஸ் டு இண்டெம்னிஃபை த ஏஜென்ட். தட்ஸ் இட். ஸோ என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம்? ஏஜென்ட்னா யாரு, ஏஜென்சினா என்ன, இம்ப்ளாய்ட்னா என்ன, எக்ஸ்பிரஸ்னா என்ன, ரைட் ஆஃப் ஏஜென்ட்னா என்ன, டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட்னா என்ன, டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம இப்ப படிச்சுட்டு என்னன்னா, இது படிச்சோம், டெர்மினேஷன் படிச்சோம், சப் ஏஜென்ட் சப்ஸ்டிடியூட் படிக்கல, இனிமே தான் படிக்க போறோம். இனிமே நம்ம என்ன படிக்க போறோம்னா தேர்ட், இது இனிமே ரொம்ப சிம்பிள் தான். சப் ஏஜென்ட், சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டியை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் படிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், பிரின்சிபல் இஸ் லயபிள் ஃபார் த ஆக்ட் டன் பை ஏஜென்ட். தேர்ட் பார்ட்டியுடைய முன்னால ஏஜென்ட் லயபிள் ஆக மாட்டான், பிரின்சிபல் தான் லயபிள். ஏஜென்ட் தப்பு பண்ணிட்டானா ஏஜென்ட் லயபிள் ஆவான், பிரின்சிபல் லயபிள் ஆக மாட்டான். தட் இஸ் வித்தின் அத்தாரிட்டி பிரின்சிபல், அவுட் சைட் அத்தாரிட்டி ஏஜென்ட். பிரின்சிபல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். இப்போ அடுத்த டாபிக் என்ன படிக்க போறோம் கேட்டீங்கன்னா, தேர்ட் பார்ட்டியை பத்தி ஒரு 3 விஷயங்கள். when principal is liable, நமக்கு நல்லாவே தெரியும், ஏஜென்ட் ஒரு விஷயம் பண்ணா நார்மலா வித்தின் அத்தாரிட்டி ஏதாச்சும் பண்ணினா பிரின்ஸ் இஸ் லயபிள். அவுட் சைடு அத்தாரிட்டி பண்ணினா, அது வந்து ராட்டிஃபை பண்ணல, பிரின்சிபல் ராட்டிஃபை பண்ணல, டிசால்வ் பண்ணிட்டான், ஏஜென்ட் இஸ் லயபிள். நோ, தேர்ட் பார்ட்டிக்கு என்னெல்லாம் ரைட் இருக்குது அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். நம்ம என்ன படிப்போம்னா, when agent is personally liable, என்னெல்லாம் சிச்சுவேஷன்ல ஏஜென்டே லைபிள் ஆகும். நமக்கு பேசிக்கலி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், வித்தின் ஏஜென்ட் வந்து வித்தின் அத்தாரிட்டி பண்றான்னா பிரின்சிபல் தான் தேர்ட் பார்ட்டி. யாருக்கு லைபிள் ஆமா? தேர்ட் பார்ட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் ஆமா யாரு? பிரின்சிபல். ஆனா அவுட் சைட் அத்தாரிட்டி பண்ணிட்டானா, ராட்டிஃபை பண்ணலைனால், பிரின்சிபல் ராட்டிஃபை பண்ணல, பிரின்சிபல் அதை அக்ரி பண்ணலன்னா ஏஜென்ட் வில் பி லைபிள். ஓகே, நவ இத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் சினாரியோஸ்ல ஏஜென்ட் வில் பி பர்சனலி லைபிள். இப்போ நான் சொன்ன எக்ஸீடிங் அத்தாரிட்டி தான் இங்க வருது பாருங்க. when agent exceeds the authority, misleads the third person believing that agent he has a requisite authority in doing the act.
then agent can be made liable for the breach of the warranty of the authority. Basically அவனுக்கு அத்தாரிட்டியே இல்ல அப்படின்னா என்ன, பிரின்சிபல் சொல்லியிருக்கிறான் கோ அண்ட் பை மேங்கோ, ஆனா இவன் போயிட்டு ஆப்பிள் வாங்கியிருக்கிறான். இவனுக்கு ஆப்பிள் வாங்குறதுக்கு உண்டான அதிகாரமே கிடையாது, ஆனா ஆப்பிள் வாங்கலாம் சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அவன் நம்ப வச்சு ஆப்பிள் வாங்கிட்டான், தேர்ட் பார்ட்டி இருந்து ஆப்பிள் வாங்கிட்டான். இப்ப பிரின்சிபல் ராட்டிஃபை பண்ணலனா, இஃப் நாட் ராட்டிஃபை பண்ணல, பிரின்சிபல் ராட்டிஃபை பண்ணலனா agent will be himself responsible. Now some more cases are there. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, வித்தின் அத்தாரிட்டி என்ன நடந்தாலும் பிரின்சிபல் தான் ரெஸ்பான்சிபிள். அவுட்சைட் அத்தாரிட்டி ராட்டிஃபை பண்ணலைனால் ஏஜென்ட் வில் பி ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள். இதை மைண்ட்ல வச்சுக்கங்க தயவு செஞ்சு. Now with respect to foreign principle, guys, principle is outside India, foreign principle. Agent is entering into a contract in India on behalf of the principal outside India. அதனால இப்ப பிரின்சிபல் ஃபாரின்ல இருக்கிறாரு, அவரை சியூ பண்ண முடியாததுனால யாரை சியூ பண்ணலாம், தேர்ட் பார்ட்டிக்கு யாரை ரெஸ்பான்சிபிள் ஆக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஜென்ட் வில் பி ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட், when the agent does not disclose the name of the principal, அதாவது பிரின்சிபலுடைய பேரை சொல்லவே இல்லை, அவன் ஏஜென்ட் தான், யாருடைய ஏஜென்ட் சொல்லவே இல்லை அப்படின்னா கேன் தேர்ட் பார்ட்டி மேக் த பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிள்? நோ, ஏஜென்ட் வில் பி ஹிம்செல்ஃப் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் இன்காம்பிடன்ட் பிரின்சிபல். பேசிக்கலி பிரின்சிபல் வந்து இன்காம்பிடன்ட் ஆகக்கூடாது, பேசிக்கலி ஆகக்கூடாது. ஏஜென்ட்டுக்கு ஆகலாம், ஏஜென்ட் கேன் பி மைனர், ஆனா பிரின்சிபல் மைனருக்கு பிரின்சிபல் ஆக முடியாது. பட் ஆயிட்டான். ஒரு இமேஜின் if principal is incompetent person, you cannot sue that person. Hence, who will be responsible for that? Agent will be responsible towards the third party. Next, pretended agent. நிஜமாகவே அவன் ஏஜென்டே கிடையாது, ஆனா pretend பண்ணிக்கிறான். He is pretending to be an agent. He is not an actual agent, but he is pretending himself to be an agent on behalf of the third party. Again, அதான் சொல்ல வரேன், அவன் அவுட் சைட் ஸ்கோப் தான் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பண்ண வேண்டிய வேலை பண்ணல, அவுட் சைட் ஸ்கோப் தான் பண்றான். ராட்டிஃபை பண்ணல, இஃப் டஸ் நாட் ராட்டிஃபை பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டிசோன். யாரு டிஸ்ஓன் பண்றாங்க? பிரின்சிபல். ஏங்க ஒரு விஷயம் ஏஜென்ட் அவன் அவன் பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டான். Principal has two options. Either you can accept it or reject it. Accept பண்றாங்கன்னா own பண்றாங்கன்னு அர்த்தம், reject பண்றாங்கன்னா disown பண்றாங்கன்னு அர்த்தம். accept பண்றாங்கன்னா own பண்றாங்க, ratify பண்றாங்கன்னு சொல்லலாம். ratify பண்ணாவிட்டால் agent will be responsible. So these are the cases where agent is himself responsible. ஒன்னு எப்பவுமே புரிஞ்சுக்கங்க, within authority principal is responsible, outside authority agent is responsible. Now what are the other cases in which agent will be himself responsible? அதெல்லாம் point number 1 2 3 4 நாலு விஷயங்கள் பார்த்தோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் எப்ப லைபிள் ஆவாங்க? நான் சொல்லிட்டேன், வித்தின் அத்தாரிட்டி. ஏஜென்ட் வந்து ஒரு விஷயம் வித்தின் அத்தாரிட்டி பண்றாங்கன்னா பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டியுடைய கண் பார்வையில யார் ரெஸ்பான்சிபிள்? நெக்ஸ்ட், பிரின்சிபல் லைபிலிட்டி when agent exceeds authority. நம்ம படிச்சோம் இல்ல சார், ஏஜென்ட் வந்து எக்ஸீட் பண்ணிட்டானா பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டான் சார், ஏஜென்ட் தானே ரெஸ்பான்சிபிள். ஆமா, ஆனா ஒரு சின்ன விஷயம், when an agent does more than he is authorized to. அதான் சொல்றேங்க, மேங்கோ வாங்க சொன்னேன், ஆப்பிள் வாங்கிட்டான், மேங்கோவும் ஆப்பிளும் வாங்கிட்டான், என்ன நடக்க போகுது? when the part of what he does which is within the authority. அதான் சொல்றேன், இப்போ உனக்கு செப்பரேட் பண்ண முடியும் வித்தின் அத்தாரிட்டி அவுட்சைட் அத்தாரிட்டி. மேங்கோ மட்டும் வாங்க சொன்னேன், மேங்கோவும் வாங்கிட்டான், ஆப்பிளும் வாங்கிட்டான். மேங்கோ தனியே, ஆப்பிள் தனியே. ஸோ மேங்கோ மட்டும் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆப்பிள் ரிஜெக்ட் பண்ணிக்க. ஏன்னா if it is separable, which is separable, the work is separable. Whether you can divide the work into two parts, within authority, outside authority. Within authority ki principal தான் responsible, outside authority ki who will be responsible? Agent will be responsible. சார் செப்பரேட் பண்ணவே முடியல, அவன் பண்ணின வர்க்க செப்பரேட் பண்ண முடியல. if it cannot be separated, then principal is not bound. செப்பரபிள்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏஜென்ட் கிட்ட மேங்கோ வாங்கிட்டு வர சொன்னேன், அவன் மேங்கோவும் வாங்கிட்டான், ஆப்பிளும் வாங்கிட்டான். மேங்கோவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆப்பிள் ரிஜெக்ட் பண்ணலாம், ஆர் கம்ப்ளீட்டாவே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லாம இல்லை. ஆனா சொன்ன விஷயம் பண்ணல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ செப்பரேட்டே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, principal is not bound by the transaction. Next, when an agent has without authority done act or incurred obligation to third party on behalf of the principal. அதாவது நோ அத்தாரிட்டியே இல்லாம வேலை பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸீடிங் த அத்தாரிட்டி, அவன் அத்தாரிட்டியை ப்ராப்பரா யூஸ் பண்ணவே இல்லை. The principal is bound by such act or obligation if he has by words or conduct induced third party to believe. அதான் ராட்டிபிகேஷன் தான் இங்க சொல்றாங்க. என்ன பண்றான்? பிரின்சிபல் வந்து ஏஜென்ட் வந்து தவறான விஷயத்த பண்ணிட்டான்,
ஆனா பிரின்சிபல் இஸ் கோயிங் டு தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி பரவாயில்ல, நம்ம பையன் தான் என்ன பண்ணிட்டான், நான் பொறுப்பாயிக்கிறேன். தட் இஸ் he is by conduct, by his conduct or by words he is inducing third party to believe that இது within the authority தான் அப்படின்னு பிலீவ் பண்ண பிரின்சிபல் பண்ணிட்டானா பிரின்சிபல் வில் பி பவுண்ட் பை தி டிரான்சாக்ஷன். பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம், எப்பெல்லாம் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. இப்போ ஒரு விஷயம், இந்த சொன்ன விஷயம் நான் சொல்லிடுறேன், இதுல சொன்ன விஷயம் நான் சுருக்கமா சொல்லி தந்துடுறேன். அதாவது சார் நமக்கு நல்லாவே தெரியும், இன்சைடு அத்தாரிட்டி அவுட் சைடு அத்தாரிட்டி. இன்சைடு அத்தாரிட்டி வந்தா யார் ரெஸ்பான்சிபிள், பிரின்சிபல். அவுட் அத்தாரிட்டி ராட்டிஃபை பண்ணலன்னா ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிள். இப்போ ஒரு விஷயம், inside authority fraud or misrepresentation or fraud or misrepresentation or acting in the course of the business. அதாவது within authority ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணிட்டாங்க. ஃபேர்ம்ல நினைச்சு பாருங்க, ஃபேர்ம்ல ஒரு பார்ட்னர் வந்து தப்பு பண்ணிட்டான் within authority, அந்த ஃபேர்மே ரெஸ்பான்சிபிள் ஆகும். ஏங்க ஒரு பார்ட்னர் வித்தின் அத்தாரிட்டி மணி மிஸ்அப்ளை பண்ணா, மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மணி, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் யூனிட் நம்பர் 2ல படிச்சிருப்பீங்க. Within authority தப்பே பண்ணாலும் firm is responsible. That is principal is responsible. Outside authority நீ fraud பண்ணா principal responsible ஆக மாட்டாங்க. அதான் இங்க சொல்றாங்க தான். Which do not fall within the authority will not affect the principal. ஏங்க நான் இப்போ சொல்றேன், படிக்கும்போது இந்த என்னுடைய மெட்டீரியலும் நான் என்னுடைய லெக்சர்ஸும் கேட்டு படிச்சீங்கன்னா நல்லா தலையில இருக்கும். நீங்க மார்க் பண்ற விஷயங்கள்லாம் வந்து அப்படியே வந்து எக்ஸாம்ல எழுதிட்டீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். லாஸ்ட் ஏரியா வந்து ரைட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. என்னெல்லாம் படிச்சோம், எப்ப ஏஜென்ட் பர்சனலி லயபிள், எப்ப பிரின்சிபல் இஸ் லயபிள், what are the rights of third party. Now rights of a party to a contract made by undisclosed agent. Undisclosed agent அவன் ஏஜென்ட்னு சொல்லவே இல்லை. இப்ப நான் வந்து வேலை பண்றேன், நான் வந்து ஒரு ஆளோட ஏஜென்ட், நான் ஒரு ஏஜென்ட்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா, அப்ப நான் யாரு, undisclosed agent. If an agent makes a contract with a person who neither knows or no reason to suspect that he is an agent, அவன் ஏஜென்ட்னு சொல்லவே இல்லை. பேசிக்கலி the principal may require the performance of the contract. Basically principal will be responsible. Wait, but the other contracting party na yaru, third party has as against the principal the same right that he would have against the principal if the agent has been principal. அதாவது பிரின்சிபல் மேலையும் அதிகாரம் தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது, ஏஜென்ட் மேலையும் அதிகாரம் இருக்குது. ரெண்டு பேரையும் இவனுக்கு சியூ பண்ணலாம். யாருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு. அதாவது அன்டிஸ்க்ளோஸ்ட் ஏஜென்ட் சொல்லும்போது அவன் ஏஜென்ட் தான், ஆனா ஏஜென்ட் வெளியே சொல்லிக்கவே இல்லை. சோ அவனும் பிரின்சிபலும் ரெண்டு பேரும் லயபிள் தான். பிரின்சிபலுக்கு மேல என்னெல்லாம் ரைட் தேர்ட் பார்ட்டி இருக்குதோ அதே ரைட் ஏஜென்ட்டுக்கு மேலையும் இருக்குது. படிச்சு வச்சுக்கோங்க. இஃப் த பிரின்சிபல் டிஸ்க்ளோசஸ். இப்ப அடுத்த விஷயம், பிரின்சிபல் டிஸ்க்ளோசஸ் ஹிம்செல்ஃப். அதாவது ஒர்க் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டிட்ட பிரின்சிபல் கேட்பான். தேர்ட் பார்ட்டிட்ட பிரின்சிபல் சொல்லிட்டான் that the other, before the contract is completed, the other contracting party may refuse to fulfill the contract if he can show that if he had known who was principal in the contract, or if he had known that agent was not a principal, he would not have entered into the contract. ஏங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்லி தரேன். அதாவது இப்ப வந்து பிரின்சிபல் வந்து சொல்றாரு, இவன் என்னோட ஏஜென்ட், நான் தான் பிரின்சிபல் சொல்றான். நீ பேசிக்கலி அவன் அன்டிஸ்க்ளோஸ்டு, அன்டிஸ்க்ளோஸ்ல வரக்கூடிய பாயிண்ட் அன்டிஸ்க்ளோஸ்டு. ஆனா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த கான்ட்ராக்ட் இஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, வாட் இஸ் ஹேப்பனிங், த பிரின்சிபல் இஸ் டெல்லிங் டு த தேர்ட் பார்ட்டி தட் தேர்ட் பார்ட்டி அவன் வந்து என்னுடைய ஏஜென்ட் தான் சொல்றான். இப்போ தேர்ட் பார்ட்டி கேன் வெரி வெல் புட் த கான்ட்ராக்ட் இன்டு அன் எண்ட். ஏன்னா ஐயோ இது சொல்லவே இல்லை, எங்கிட்ட தேர்ட் பார்ட்டி மைண்ட் செட் எப்படி இருக்கும், எங்கிட்ட சொல்லவே இல்லை, இவன் ஏஜென்ட்னு சொல்லல, நீங்க பிரின்சிபல் சொன்னீங்க, பாருங்க என்ன வந்து நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த கான்ட்ராக்ட் என்ன என்டர் பண்ண மாட்டேன், இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு இந்த கான்ட்ராக்டை கேன் புட் டு அன் எண்ட். ஏங்க மறுபடியும் சொல்றேன், அன்டிஸ்க்ளோஸ் ஏஜென்ட்னா என்ன, அவன் ஏஜென்ட் சொல்லவே இல்லை, ஆனா ஏஜென்ட் தான், ஆனா ஏஜென்ட் சொல்லவே இல்லை. சோ தேர்ட் பார்ட்டிக்கு பிரின்சிபல் மேல எங்கெல்லாம் ரைட் இருக்கோ அதே ரைட் ஏஜென்ட் மேலேயும் இருக்குது. ஏன்னா அவன் அன்டிஸ்க்ளோஸ் இல்ல. செகண்ட் ஒன் வந்து கான்ட்ராக்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஏஜென்ட், அவனுக்கு பிரின்சிபல் இருக்கிறாங்க, பிரின்சிபலை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையும். இப்ப தேர்ட் பார்ட்டி கேன் வெரி வெல் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி தெரிவிச்சுட்டாங்கன்னா the third party can very well put the contract into an end. Now, right of the person dealing with agent personally. In case where agent is personally liable, எங்கதான் சொல்லுங்க, ஏஜென்ட் பர்சனலி லயபிள் ஆகிற சந்தர்ப்பத்துல ஏஜென்ட் மட்டும் இல்ல, தேர்ட் பார்ட்டி கேன் வெரி வெல் sue both either agent or principal or both. That is, third party can either sue agent or principal or both. Consequences of inducing agent or principal to act on behalf of that principal or agent will be held exclusively liable. ஏங்க 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 நீங்க படிக்கலாமா, நான் சொல்லி தரேன்.
பிரின்சிபல், ஏஜென்ட், தேர்ட் பார்ட்டி. இப்போ பிரின்சிபல் தேர்ட் பார்ட்டிட சொல்றாரு, தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வில் பி பர்சனலி லயபிள், நான் லயபிள் ஆக மாட்டேன், ஏஜென்ட் ஒர்க் பண்றாரு அவர் பார்த்துப்பாரு சொன்னா தேர்ட் பார்ட்டி கேன் வெரி வெல் sue ஏஜென்ட், நாட் பிரின்சிபல். அதே மாதிரி திருப்பி ஏஜென்ட் தேர்ட் பார்ட்டி சொல்றாரு, தம்பி தேர்ட் பார்ட்டி நான் லயபிள் ஆக மாட்டேன், நான் வேலை மட்டும் தான் பண்றேன், பிரின்சிபல் தான் லயபிள் ஆவாரு சொன்னா தேர்ட் பார்ட்டி கேன் see only பிரின்சிபல். அதாவது அங்கிட்டும் இங்கிட்டும் பிரின்சிபல் சொல்றாரு ஏஜென்ட் தான் லயபிள் ஆவாரு சொல்றாரு, அப்ப தேர்ட் பார்ட்டி கேன் sue ஏஜென்ட். ஏஜென்ட் சொல்றாரு பிரின்சிபல் தான் லயபிள் ஆவாரு சொல்றாரு, சோ பிரின்சிபல் will be responsible. இப்ப பாருங்க, where a person who has made a contract with an agent induces the agent to act upon the belief that principal only will be held liable, or induces the principal to act upon the belief that agent only will be liable, he cannot afterward hold liable agent or principal respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யார் செப்பரபிளா ரெஸ்பான்சிபிள் ஆவாங்களோ அவங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க ஃபார் தி கான்ட்ராக்ட். Consequences of inducing agent or principal to act on belief that principal or agent will be held exclusively liable. ஓகே, ஆர் யூ கெட்டிங் த பாயிண்ட்? ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரைட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் ஓவராலா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஆனா கொஞ்சம் முக்கியமான விஷயம், வென் பிரின்சிபல் இஸ் லயபிள் ஆர் வென் ஏஜென்ட் இஸ் லயபிள், இந்த ரெண்டு கான்செப்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. லாஸ்ட் கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், தட் இஸ் சப் ஏஜென்ட் அண்ட் சப்ஸ்டியூட் ஏஜென்ட். சப் ஏஜென்ட்னா யாரு? இப்போ உங்ககிட்ட ஒரு ஒர்க் தந்தா நீங்க ஒர்க் பண்ணாம நீங்க வேற யாருக்கிட்ட அந்த ஒர்க்கை ஒப்படைச்சு தரீங்க, யூ ஆர் கிவிங் தட் ஒர்க் டு சம் அதர் பர்சன், தட் பர்சன் இஸ் கால்ட் சப் ஏஜென்ட். சப் ஏஜென்ட் இஸ் பேசிக்கலி அன்லாஃபுல், நீங்க அப்பாயின்ட் பண்ண கூடாது. சப் ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் லாஃபுல் கிடையாது. Why? Because of this Latin term delegated non-potest delegate. இந்த லாட்டின் வேர்ட் படிச்சு வச்சுங்க, delegated non-potest delegate அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது appointing sub agent is not lawful. உங்ககிட்ட ஒர்க் தந்தா நீங்க தான் ஒர்க் பண்ணணும், வேற யாரும் ஒர்க் பண்ண கூடாது. பட் அப்படி நீங்க ஒர்க் பண்ணி அப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, ஏங்க பிரின்சிபல், ஏஜென்ட், சப் ஏஜென்ட். சப் ஏஜென்ட ஏஜென்ட் கேட்காம பிரின்சிபல் கிட்ட கேட்காம அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா தேர்ட் பார்ட்டி கண் முன்னாடி பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க, ஏஜென்ட் வில் பி ஹெல்டு பர்சனலி லைபிள். அதை நல்லா புரிஞ்சு வச்சிருங்க. ஏங்க அனுமதி இல்லாமல் ஏஜென்ட் அனுமதி இல்லாமல் சப் ஏஜென்டை அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா, அனுமதி இல்லாமல் அனுமதியோட பண்ணிருக்கிறாங்கன்னா பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் தி சப் ஏஜென்ட். ஏங்க இப்ப சப் ஏஜென்ட்னா வேலை பண்றான், ஏஜென்ட் யாரு? ஏஜென்ட் வந்து சப் ஏஜென்டுடைய பிரின்சிபல் ஆகிறான், எஸ் ஓர் நோ? ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேங்க உங்ககிட்ட, பிரின்சிபலுங்க இவன் ஏஜென்ட்டுங்க, இவன் ஒர்க் பண்ண முடியாததுனால இவன் பிரின்சிபல்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். இப்போ டூ ஆப்ஷன்ஸ், கேட்காம, நாட் ஆஸ்கிங், கேட்காம சப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏஜென்ட் வில் பி ரெஸ்பான்சிபிள் டு தேர்ட் பார்ட்டி, பிரின்சிபல் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள். இதே கேட்டுட்டு பண்றாங்கன்னா பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் தி சப் ஏஜென்ட். சப் ஏஜென்ட் வேலை பண்றாங்க, இதை நல்லா புரிஞ்சு, வித் அத்தாரிட்டி, வித்தவுட் ஆஸ்கிங் பண்றாங்கன்னா எப்படி, வித் ஆஸ்கிங்னா எப்படி? கேட்டுட்டு பண்றான்னா பிரின்சிபல் வில் பி ரெஸ்பான்சிபிள், கேட்காம பண்றான்னா ஏஜென்ட் வில் பி ரெஸ்பான்சிபிள். தட்ஸ் இட், சிம்பிளுங்க. ஏன்னா இங்க இவன் தான் பிரின்சிபல் ஆகிறான், இவன் தான் ஏஜென்ட் ஆகிறான். யாருடைய ஏஜென்ட் ஆகிறான்? ஏஜென்டுடைய ஏஜென்ட் ஆகிறான். ஆனா இந்த த்ரீ கேசஸ்ல, இந்த மூணு கேசஸ்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மூணு கேசஸ் 1, 2 and 3 sub agent ஐ அப்பாயிண்ட் பண்ணலாம். தட் அப்பாயின்மெண்ட் இஸ் வேலிட் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி written in the contract. Contractல முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, appointment of sub agent would be valid if the terms of the appointment originally contemplated it, already it is contained in the contract, or sometimes by custom of trade. Custom of trade னா practice, அது அப்படித்தாங்க, என்னால மட்டும் பண்ண முடியாது, எனக்கு வேற ஒருத்தன் வேணும், என்னுடைய ஒர்க் பண்ண வேற ஒருத்தன் வேணும். தட் இஸ் த பிராக்டிஸ். பிராக்டிஸ் அப்படிதான் பண்ண முடியும்னா பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அன்ஃபோர்சீன் எமர்ஜென்சி. ஐயோ எமர்ஜென்சி வந்துருச்சு, எனக்கு வேலை பண்ண முடியல, அதனால ஏஜென்ட் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? சப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, சப் ஏஜென்ட் இஸ் த ஏஜென்ட் ஆஃப் ஏஜென்ட், நாட் த ஏஜென்ட் ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபல் ஏஜென்ட் கிடையாது. இங்க ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா பிரின்சிபல் வில் பி லயபிள் டு தேர்ட் பார்ட்டி. ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணலனா ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆஸ் லாஸ்ட் பிரின்சிபல். ஏன்னா பிரின்சிபலுக்கு லாஸ் வரும்ல, அப்ப பிரின்சிபலுக்கு ஏஜென்ட் தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும், தேர்ட் பார்ட்டிக்கும் ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, எஸ் ஆர் நோ? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, மார்க் பண்ண ரெண்டு விஷயம்.
இங்க சப் ஏஜென்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு பிரின்சிபல் அட் ஆல், ஹி இஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு ஏஜென்ட். ஏன்னா அவன் ஏஜென்ட்டுடைய ஏஜென்ட். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிரின்சிபல் இஸ் லைபிள் டு தேர்ட் பார்ட்டி, செகண்ட் கேஸ்ல ஏஜென்ட் இஸ் லைபிள் டு தேர்ட் பார்ட்டி. ஏன்னா அவன் அவன் வந்து ப்ராப்பரா வித்தவுட் ஹேவிங் அத்தாரிட்டி இம்ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு கேசஸ் இருக்குது. ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா எப்படி, இம்ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா எப்படி. இதுவே இந்த மார்க் பண்ண பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட்னா யாரு? சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு வேலை பண்ண முடியாததுனால தட் ஒர்க் இஸ் சப்ஸ்டிடியூட்டட். இப்போ ஏஜென்ட் தான், சப் ஏஜென்ட் பர்சன் அப்பாயிண்டட் பை த ஏஜென்ட். ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றான். ஆனா பிரின்சிபல் சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட கேட்டுட்டு பிரின்சிபலுடைய நாலேஜ்ல தான் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் உடைய அனுமதியோட ஏஜென்ட் சப்ஸ்டிடியூட்டிங் த ஒர்க். அப்போ இங்க எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. பிரின்சிபல் வருவாரு, ஏஜென்ட் வருவாரு. ஏஜென்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியாததுனால இங்க யாரு வருவாங்க? சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட் வருவாங்க. சோ சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட் இஸ் தி agent of principal, sub-agent is the agent of agent. First difference, first definition, then write the difference. Next எழுதுங்க. சப் இப்போ நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் டு ஹூம் ஹூஸ் ஏஜென்ட், யாருடைய ஏஜென்டாக மாறுறாங்க. இங்க வந்து சப் ஏஜென்ட் வந்து யாருடைய ஏஜென்ட்ங்க? ஏஜென்ட். இட்ஸ் ஏஜென்ட். இவன் வந்து பிரின்சிபலுடைய ஏஜென்ட். எஸ் ஆர் நோ? நவ் அப்பாயின்மெண்ட் இது வந்து ப்ராப்பர் ஆகலாம் ஆர் இம்ப்ராப்பர் ஆகலாம். இது எப்பயுமே ப்ராப்பர் தான். ஏன்னா ஏன்னா சப்ஸ்டிடியூட் இது சப். எனி அதர் டிஃபரன்ஸ்? தேர்ட் பார்ட்டி கிட்ட இம்ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணினா ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். இங்க பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா பிரின்சிபலுடைய கன்சென்டோட தான் பண்றாங்க. பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள். தேர்ட் பார்ட்டி நான் எழுதுறது புரியாது, பட் ஸ்டில் கேட்டு வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. எனி ஒன் மோர் டூ மோர் டிஃபரன்ஸ்? ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணலாம், ஒன்னு இம்ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணலாம். சாரி, இம்ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணலாம் சப் ஏஜென்ட். சப்ஸ்டிடியூட் எப்பொழுதுமே ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா கன்சென்டோட தான் பண்றாங்க. இங்க வித்தவுட்டோ கன்சென்ட் பண்ணலாம், அங்க கன்சென்டோட தான் பண்றாங்க. அண்ட் இங்க வந்து சப் ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் இஃப் இட் இஸ் இம்ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஏஜென்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தேர்ட் பார்ட்டி. இங்க எப்பயுமே பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டிக்கு யாரெல்லாம் லைபிள்? சோ டெஃபினிஷன் யாருடைய ஏஜென்ட். இப்போ மை நெக்ஸ்ட் क्वेश्चन, ரெம்யூனரேஷன் நீங்க சொல்லுங்க. ரெம்யூனரேஷன் யார் கொடுப்பாங்க? இங்க ஏஜென்ட் வில் கிவ். இங்க யாரு கொடுப்பாங்க? பிரின்சிபல் வில் கிவ். ஏன்னா சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட் யாருடைய ஏஜென்ட்? பிரின்சிபலுடைய ஏஜென்ட். ஏங்க அந்த டிஃபரன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. டெஃபினிஷன் யாருடைய ஏஜென்ட், யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு யார் லைபிள் ஆவாங்க, ரெம்யூனரேஷன். இந்த 5 விஷயத்தை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஓவர். சோ வித் திஸ் ஏஜென்சி இஸ் ஓவர். ஏஜென்சி நான் சொன்ன ஆர்டர்ல படிச்சுக்கங்க. என்ன ஆர்டர்ல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்க நான் சொன்ன மாதிரி படிங்க. ஏஜென்ட்ல வாட் இஸ் ஏஜென்சி, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜென்சி, நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏஜென்சி. இதுல வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இம்ப்ளைடு ஏஜென்சி இருக்கு இல்லைங்க. எஸ்டோப்பல், ராட்டிபிகேஷன், எமர்ஜென்சி, ஹோல்டிங் அவுட், எஸ்டோப்பல்லாம் இருக்கிறதுல நல்லா படிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸ்டெண்டுங்கிறது நார்மல் இருக்குது, எமர்ஜென்சி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும் கேட்டீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னது கேட்டீங்கன்னா தேர்ட் பார்ட்டி. இப்ப படிச்ச விஷயங்கள் தேர்ட் பார்ட்டியுடைய ரைட்ஸ் ஜஸ்ட் பார்த்துங்க. அப்புறம் வந்து எப்போ பிரின்சிபல் இஸ் லயபிள் அண்ட் எப்போ ஏஜென்ட் இஸ் லயபிள், ஏது சூழ்நிலையில ஏஜென்ட் லைபிள் ஆவாங்க, ஏது சூழ்நிலையில பிரின்சிபல் லைபிள் ஆவாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து சப்பும் சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட்டும் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் டெர்மினேஷனும் படிச்சுக்கங்க. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சா போதும் சூப்பரா படிச்சு முடிச்சிடலாம். ஏஜென்சினா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்னா நல்லா படிச்சுக்கங்க. எக்ஸ்டெண்ட் படிச்சு வச்சுங்க. எக்ஸ்டெண்ட்னா நார்மல் இருக்குது, எமர்ஜென்சி இருக்குது. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஜஸ்ட் மேலோட்டமா பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாருங்க. தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் இஸ் ரெஸ்பான்சிபிள் when principal is responsible when agent is responsible படிச்சு வச்சுக்கங்க. சப் ஏஜென்ட்னா யாரு, சப்ஸ்டிடியூட் ஏஜென்ட்னா யாரு படிச்சு வச்சுங்க. டிஃபரன்ஸ் நான் சொன்ன மாதிரி அங்க படிச்சு வச்சுங்க. டெர்மினேஷன் எப்படி ஆகும் படிச்சு வச்சுங்க. நன்றி, வணக்கம். I believe that this video was very very helpful.
Do support our channel, CA Bros. This is CA Shishadri signing off. Thank you.